அன்புக்குரியவர்களே, புது டைமில் தான் ஃபாதர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியாது? 3 நாட்களாக நான் இவர்களோடு இருக்கிறேன், அதனால் அதுவும் நீங்கள் இன்றைக்கி கடைசி நாளுன்றீங்க உங்களுக்கு, அதனால் நீங்கள் ஏன் கொஞ்சம் எதாவது ஷேர் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. எனக்கு திடீர்னு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, திடீர்னு ஃபாதர் சொல்லிருக்காருன்ட்டு. பட் இருந்தாலும் இந்த ஒரு அருமையான நேரத்திற்காக வாய்ப்பு கொடுத்த தந்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று நாம் தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். மிக அருமையான இறைவார்த்தை நாம் கேட்டோம். இந்த 3 வாசங்களையும் நாம் தொடர்புபடுத்தி பார்த்தோம் என்றால் ஒரு அழகான மைய கருத்து சொல்லப்படுகிறது. ஆப்ரஹாம் மாஸ்லோ என்பவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். இவர் மோட்டிவேஷன் அண்ட் பர்சனாலிட்டி அப்படி என்ற ஒரு புத்தகத்தில் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல தேவைகளை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசுகிறார். அந்த தேவைகள் என்பது 5 படிநிலைகளை கொண்டுள்ளது. அதில் முதலாவது என்று பார்த்தோம் என்றால் எமோஷனல் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பேசிக்காக நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படும் என்பதை முதல் நிலையில் அவர் குறிப்பிடுகிறார். சாதாரண என்ன தேவைப்படும்? நம்ம சுவாசிக்கிறது, சாப்பிட்றது, தண்ணி, இது போன்ற தேவைகள், அதுதான் முதல் என்று சொல்கிறார். இரண்டாவதாக சொல்லும்போது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. தன் வாழ்க்கையில் ஒரு நல்ல செக்யூரிட்டியாக இருக்கணும், நல்ல சேஃப்டியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதற்காக என்னென்ன தேவைப்படுமோ அதையெல்லாம் இந்த ஒரு படிநிலையில் அவர் சொல்கிறார். எம்ப்ளாய்மெண்ட்டு, நம்முடைய தொழில், நம்முடைய வருமானத்திற்கு உதவுகின்ற எல்லா செயல்கள், இவ்வாறாக அந்த ஒரு படிநிலையில் குறிப்பிடுகிறார். 3ஆவதாக நாம் பிறரை அன்பு செய்வதும் பிறரால் அன்பு செய்யப்படுவதும் இந்த ஒரு படிநிலையில் குறிப்பிடுகிறார். 4வது மற்றும் 5வது நிலையில் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்று அந்த ஒரு படிநிலையில் அவர் குறிப்பிடுவது, சாதாரண ஒரு தனிப்பட்ட தேவை என்று நாம் எதையும் எடுத்துக்கொள்ளாமல் அதிலிருந்து சற்று மாறுபட்டு நாம் இருக்க வேண்டும். நம்ம இந்த உலகில் பிறந்தோம், இறைவனால் படைக்கப்பட்டோம், நமக்கென்று பல தேவைகள் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு சாதாரண தேவைகளோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை கழித்துவிடக்கூடாது. அதையும் மீறி நாம் செயல்பட வேண்டும். அதுதான் இங்கு குறிப்பிடுகிறார் மாஸ்லோ என்பவர். இதை நாம் முதல் வாசகத்தை நாம் கேட்டோம். யாவே கடவுள் இஸ்ராயல் மக்களை ஒரு சுதந்திரமிக்க மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு வர திட்டம் கொள்கிறார். ஆனால் இந்த இஸ்ராயல் மக்கள் அவர்கள் எண்ணம் எல்லாம் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும், இன்னைக்கு குடிக்கிறதுக்கு என்ன கிடைக்கும், அப்படிதான் புலம்பிட்டு இருக்காங்க. அதை தான் பார்த்து யாவே கடவுள் மிகவும் கோபம் கொள்கிறார். இவர்களுக்கென்று நான் ஒரு நல்ல திட்டம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், ஆனால் இவர்கள் தேவையானது சாதாரண பிசிக்கல் நீட்ஸ், என்ன சாப்பிட்றது கிடைக்கும், என்ன குடிக்கிறது கிடைக்கும், இதே தான் சாப்பிட்டு இருக்கோமே, இவ்வாறாக தான் அந்த மக்கள் இருந்தால். அடுத்ததாக நம்ம நற்செய்தியில் பார்த்தோம் என்றால் இந்த சமாரிய பெண்ணும் அதே போன்றுதான். இயேசு சொல்கிறார், நான் உனக்கு வாழ்வுதரும் தண்ணீரை கொடுப்பேன் என்று. உடனே சமாரிய பெண்ணுக்கு பாருங்க, சாதாரண திங்கிங் தான், அது எப்படி நீ தண்ணி தர முடியும், உங்ககிட்ட தான் பக்கெட்டே இல்லையே, சாதாரணமாக யோசிக்கிறாங்க. ஆனால் இறைமகன் இயேசு அங்கே குறிப்பிடுவது சாதாரண தண்ணீர் அல்ல, மாறாக வாழ்வு தரும் தண்ணீர். ஸோ இவ்வாறாக நம்முடைய வாழ்க்கையில் சற்று அலசி பார்த்தோம் என்றால் நமக்கும் பல தேவைகள் இருக்கலாம். இந்த தேவைகளோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை கழித்து செல்கிறோம். ஆனால் அதையும் மீறி அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். இன்று உலகில் காணப்படும் மிகப்பெரிய பிரச்சனைகள் அதுதான். ஏதாவது ஒரு நீடு, நமக்கு என்ன தேவையோ அதையே பிடிச்சிட்டு இருப்போம். ஓகே, இருக்கலாம், தேவைகள் என்பது அவசியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதையும் மீறி அடுத்த கட்ட நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். ஆக இந்த ஒரு வரத்திற்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக ஏன்னா நாம் வாழ்த்து கொண்டிருக்கும் இந்த உலகமானது
இந்த நவீன காலத்தில் பலர் ஏதாவது ஒரு தேவைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கை சற்று அலசி பார்ப்போம். இறைவனுடைய தெய்வீக பிரசனத்தில் இருக்கிறோம். ஏதாவது தேவை மட்டும் நான் இறைவனை நோக்கி வருகிறேனா? என்னுடைய தேவை பூர்த்தி செய்யப்பட்டு விட்டால் இறைவனுக்கு குட் பை சொல்கிறோமா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சமாரியா பெண்ணை போன்றா, இல்லை பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்க கேட்ட இஸ்ரேல் மக்களை போன்றா? ஆனால் இன்று இறைவன் நமக்கு அழைக்கும் விடுப்பானது, இந்த சாதாரண தேவைகளையும் தாண்டி இறைவன், நம்மை படைத்த இறைவன், நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கும் இறைவன் நமக்கென்று ஏற்படுத்தியிருக்கும் திட்டத்தை நாம் உணர்ந்து அதன்படி வாழ முற்படுகிறோமா? முதலில் நாம் வாழ வேண்டும். பிறகு அடுத்தவர்களையும் இறைவனிடத்தில் அழைத்து வர வேண்டும். இதுதான் நாம் இந்த நற்செய்தியிலும் பார்த்தோம். எவ்வாறு அந்த சமாரியா பெண் ஒவ்வொரு படிநிலையிலும் உண்மையான இறைவனுடைய உருவகத்தை புரிந்து கொள்கிறார். முதலில் யூதர் என்று சொல்கிறார், பிறகு ஆசிரியர், டீச்சர் என்று சொல்லுவாங்க. அதன் பிறகு நீ ஒரு ப்ராஃபெட், இறைவாக்கினர் அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதியாக இயேசு நீர் ஒரு மெசியா என்று புரிந்து கொள்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம்? இறைவனுடைய புரிதல் பற்றி நமக்கு எவ்வாறாக உள்ளது? எந்த படிநிலையில் இருக்கிறது என்று அலசி பார்த்து முன்னேற்றம் கண்டு இந்த சமாரியா பெண்ணை போன்று நம்முடைய வாழ்க்கையில் இறுதியில் இறைவன் ஒருவரே உண்மையான மெசியா என்பதை அறிக்கையிட்டு இறைவனுக்கு புகழ் சேர்ப்போம். அந்த வரத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். Praise the Lord. Hallelujah. Very good. இன்று சூசையப்பர் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். Praise the Lord. Hallelujah. ஒரு இரண்டே பாயிண்ட் தான். ஒன்று, சூசையப்பர் படுத்துக்கிட்டு கனவு காண்கின்றார். அம்மாவா இல்லையா? அப்ப கப்ரியேல் தூதர் வருகின்றார். இறை ஆட்சியின் குடும்பத்தை அவர், கப்ரியேல் தூதர், அந்த கணவனாகிய சூசையப்பருக்கு கொடுக்கின்றார். ஒவ்வொரு கணவனும் தன் குடும்பத்தை பற்றி கனவு காணணும். என் மனைவி இப்படி இருக்கணும்டா, என் பிள்ளை இப்படி இருக்கணும் என்று கனவு காண வேண்டும். தகப்பன் நல்லா இருந்தாதான் குடும்பமும் நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பொண்டாட்டி நல்லா இருந்தா சாப்பாடு நல்லா தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, தன் மனைவியை அழைத்து கொண்டு கழுதையிலே அவர் பிரயாணம் செய்கிறார். தன் மனைவியை அழைத்து கொண்டு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நான் என் மனைவியோடு என் பிள்ளையோடு இருப்பேன் என்று கணவன் முடிவு எடுத்தார். பிரைஸ் தி லார்ட். துக்கம் வந்துச்சுதான், கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுதான், இருந்தாலும் கடவுளுடைய காரியம். கடவுள் உனக்கு குடும்பத்தை கொடுத்து, ஒவ்வொரு தகப்பனுக்கும், ஒவ்வொரு கல்யாணம் திருமணமான ஒவ்வொரு மகனுக்கும் கடவுள் ஒரு குடும்பத்தை கையிலே வைத்திருக்கின்றார். உன் குடும்பத்தை மட்டும்தான் கழுதையில ஏற்றிக்கொண்டு செல்ல வேண்டும். உன் குடும்பத்தை மட்டும்தான் பற்றி நீ கனவு காண வேண்டும் என்று கடவுள் வலியுறுத்துகிறார். சூசையப்பரானவர் வலியுறுத்துகின்றார். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவாசிக்கிறேன். நம்முடைய சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக கர்ப்பவத்து அச்சிஷ்ட கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். போஜ் விழாவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் இருந்து மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரும் இந்த உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு இருந்தள்ளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஜீவரையும் மரித்தவரையும் நடத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனிதர்களுடைய சமுதிர உறவை விசுவாசிக்கிறேன். பாவ பொறுத்தலை விசுவாசிக்கிறேன். சரீர தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தினை விசுவாசிக்கிறேன். ஆமென். சுவாசிகளின் மன்றாட்டு. கல்வாரி நாயகனே இறைவா, அனைத்துலக மக்களுக்கும் அரசனாய் விளங்கும் ஆண்டவரே என் அன்பு இறைவா, உமது அரசபையின் அங்கத்தினர்களாக அன்றாடம் அயராது பணிபுரியும் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், கன்னியர், பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் நீரே ஆசீர்வதித்து உமது தெய்வீக அரசபையை சரியான ஞானப்பாதையில் நடத்தி செல்ல அவர்களுக்கு தேவையான உடல் நலனையும் நல்ல திடமான மனதையும் அளக்க குறைபடாத ஞான பொக்கிஷத்தையும் அளித்து அவர்களை நல்வழி நடத்தி செல்லுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எங்கள் விண்ணப்பங்களை என்றும் கேட்பவரே என் அன்பு இறைவா, கிறிஸ்தவ மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் இந்த தமிழ்நாட்டில் எல்லா வளங்களையும் தமிழ் தந்து தமிழர்களின் பண்பாட்டை உயர்த்திய என் கருணை கடலே இறைவா, நாங்கள் போதுமான மழை இல்லாமல் வாடுகிறோம். எங்களை கண்ணோக்கி பாரும். குடித்தண்ணீருக்கு திண்டாடும் தாய்மார்கள், விளைநிலங்களுக்கு போதிய தண்ணீர் இல்லாமல் திண்டாடும் விவசாயிகள், இப்படி திண்டாடும் மக்களை கருணையின் நல்ல தேவையான மழை தந்து அனைவர் மனமும் மகிழச் செய்யவும், மழையின் பருவகாலம் இல்லாத இந்த போரிலும் அருளாசியால் ஒரு அதிசயத்தை செய்து நல்ல மழை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சதா காலமும் உயிரோடு இருப்பவரே என் அன்பு இறைவா, இத்தவக்கால நாட்களில் தபம் ஜபம் தர்மம் என்று வாழும் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் ஞானத்தோடும் இருக்கத்தான் விரும்புகிறோம். ஏதாவது ஒரு நல்ல காரியம் துவங்கும் பொழுது சிந்தித்து நாளை குறிப்பிட்டு நேரத்தை கணக்கிட்டு உம்மை நோக்கி தோத்தரித்துத்தான் செயல்படுகிறோம். தனி மனிதன் குடும்பம் இல்லை என்று சொன்னீர். நெருங்கிய உறவுகளே குடும்பம் என்றும், கணவன் மனைவி உறவுகள், உற்றார் உறவினர் உறவுகள், சகோதர சகோதரிகள் உறவுகள், பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் என்று எங்களின் வாழ்வு உறவுகளால் பின்னி பிணைக்கப்படவும், இத்தகைய உறவுகளில் நாங்கள் இன்பம் காணவும், குடும்பங்களில் விரிச்சல் ஏற்படாதவாறு எல்லோரையும் அரவணைத்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனம் மாறு விழிப்பாயிரு, இல்லையேல் திருடனைப் போல் வருவேன் என்ற அன்பு இறைவா, எங்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீர் பல பாடுகள் பட்டு விழுந்த போதும் எழுந்து நடந்தீரே ஐயா, நாங்களோ குடும்ப சமாதானம் இல்லாமலும் குடி போதையிலும் உடன்பிறப்புகளின் விதோர செயல்களாலும் அடங்கி நடக்காத பிள்ளைகளாலும் வெளி உலக நாகரிகத்தாலும் அயலானின் அவமதிப்பாலும் கணவன் மனைவி மன உளைச்சலாலும் இப்படி பல பாடுகளில் தினம் தினம் சறுக்கி விழுகிறோம் அப்பா. எழ முடியாமல் தவிக்கிறோம். நீரோ எங்களை கை தூக்கி அணைத்து பாடுகளில் இருந்து எங்களை விடுவித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற பரமனே என் இறைவா, இன்றைய திருப்பலியை வழிநடத்தும் புனித செபாஸ்தியர் அன்பிய மக்களையும் எம் பங்கு மக்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஐயா, இன்றைய உலகில் மிக பெரிய வியாதியா இருப்பது இல்லாமை. ஒரு சிலருக்கு உடல் நலம் இல்லாமை, ஒரு சிலருக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமை, ஒரு சிலருக்கு நிம்மதி இல்லாமை, ஒரு சிலருக்கு ஓய்வு இல்லாமை, ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி இல்லாமை, ஒரு சிலருக்கு பதவி இல்லாமை, ஒரு சிலருக்கு நல்ல உறவுகள் இல்லாமை, ஒரு சிலருக்கு நல்ல படிப்பு இல்லாமை, சிலருக்கு படிப்புக்கேற்ற வேலை இல்லாமை, சிலருக்கு நல்ல வாழ்வு துணை இல்லாமை, இப்படி இல்லாமை என்கிற இன்றைய காலகட்டத்தில் எங்கள் பங்கு மக்களையும் அவர்களை சார்ந்த அனைவரையும் இல்லாமை என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன என் அன்பு தலைவனே இறைவா, ஐயா, என் பங்கு குடும்ப பிள்ளைகளையும் மற்ற அனைத்து பிள்ளைகளையும் பாதம் வைக்கிறோம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய பிள்ளைகளுக்கு நீர் நல்ல மதிப்பெண்களை தந்து அவர்களின் மேல் படிப்புக்கு போக தேவையான உயர் மதிப்பெண்களை தந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டியும், 3 நாட்கள் நடந்த தியானத்தில் கலந்து கொண்ட மக்களின் குறைகளை நிறைவு செய்யவும், வியாதியில் குணமடைய வேண்டி வந்தவர்களின் வியாதிகள் குணமடையவும் இறைவா உன்னை மன்றாடுகிறோம். மற்றும் ஐயா டேவிட் அவர்களையும் லியான் அவர்களுடைய அருமையான அந்த வாசகங்களையும் விளக்கங்களையும் கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி இருக்கிறோம். எங்கள் பங்கு மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.